யார் அந்த சார் என்று போய் இப்ப யார் அந்த கார் என்று நிறைய ஊடகங்கள்ல கேட்டிருக்காங்க. இது ரைமிக்கு வேண்டாம், நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது உண்மையிலேயே வேதனைப்படக்கூடிய விஷயம். தமிழ்நாடு இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறி இருக்கிறது என்கிற ஒரு செய்தி, அதிர்ச்சியான ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். நேற்றைய தினம் அந்த வீடியோவை பார்த்திருப்பீங்க. ஒரு கார்ல ஈசிஆர்ல முட்டுக்காடு என்ற அந்த பகுதியில அவங்க போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக ஒரு பெண்கள், அந்த குடும்பத்தை சார்ந்த ஆண்கள்லாம் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கார்ல சேசிங் செய்து சினிமாவில் வரக்கூடிய அதே மாதிரி போய் முன்னாடி ஒரு காரும், அதாவது கட்சி கொடி, திமுக கட்சி கொடி கொண்ட ஒரு கார் என்ன செய்யுது, முன்னாடி போய் சஃபாரி கார்ல மறைக்குது. பின்னாடி அந்த கார் மறைச்ச வரத்துக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, பயத்துல ரிவேர்ஸ் வராங்க. ரிவேர்ஸ் வரக்கூடிய நேரத்துல அங்க ஒரு கார், ஒரு தார் ஜீப்பு. இந்த தார் ஜீப்புக்கு முன்னாடி ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்குன்னு நினைக்கிறேன். என்று சொன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அந்த அந்த சாருக்கு பின்னாடி இந்த ஞானசேகரன் யூஸ் பண்ண காரும் அந்த தார் கார் தான். அப்ப அந்த தார் காருக்கு பின்னாடி ஒரு நீண்ட ஒரு வரலாறு. இந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு எல்லாம் ஒரு தார் ஜீப்புங்கிறது ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு வாகனமா இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பின்னாடி என்ன செய்யறான், மறைக்கிறான். முன்னாடி ஒரு காரு, பின்னாடி ஒரு காரு. அங்க இருக்கக்கூடிய பெண்களை, உள்ள இருக்கக்கூடிய பெண்களை இன்னும் ஓடி என்ன செய்யறான், ஒருத்தன் ஓடி கார் கண்ணாடி முன்னாடி படார்னு அடிக்கிறான். அடிச்ச வரத்துக்கு அங்க உள்ள இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பயங்கர பதட்டமாகி அவங்களுக்கு கால் பண்ணுங்க, இவங்களுக்கு கால் பண்ணுங்க, போலீஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்லி காரை எப்படி ரிவர்ஸ் எடுத்து ஏதோ ஒரு வகையில அவன்கிட்ட தப்பிக்கணுங்கிறதுக்காக வேண்டி எடுத்து அங்க காணத்தூர் இருக்கக்கூடிய அவங்க வீடு வரைக்கும் செய்யறாங்க. இடையில காணத்தூருடைய போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல லைட் ஆஃப் ஆகி கிடக்கிற காரணத்தினால அங்க போனா நமக்கு சேஃப் இல்ல, நம்ம வீட்டு பகுதியில எல்லாரையும் வர வச்சு நம்ம அங்க போயிடுவோம்னு சொல்லி அந்த வீட்டுல அந்த கார்ல பாதிக்க அந்த பெண்கள் என்ன செய்யறாங்க, வீட்டு வரைக்கும் போறாங்க. கிட்டத்தட்ட வீடு வரைக்குமே அந்த பொறுக்கிகள் என்ன செஞ்சிருக்காங்க, தேடி வந்திருக்கிறாங்க. வரக்கூடிய அந்த நேரத்துல வீட்டுல உள்ள அந்த பக்கத்துல உள்ளவங்க பார்த்து வெளியே வந்த பிறகு எதற்காக வரீங்க என்று கேட்கிற போது என்ன செய்யறாங்க, பயந்துகிட்டு போயிடுறாங்க. அந்த வீட்டு பகுதிக்கு எல்லா மக்களும் ஒண்ணு கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்க, பின்வாங்கி போயிடுறாங்க. அப்ப இந்த சம்பவம் முடிந்து, இது சம்பவம் 25ஆம் தேதி நடக்குது. சம்பவத்தை முழுமையா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துங்கிறத நம்ம தெளிவா பார்ப்போம். 25ஆம் தேதி நடந்திருக்காது இந்த சம்பவம். இந்த 25ஆம் தேதி நடந்து இதுக்கு அடுத்த மறுநாள் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி கார்ல சேசிங் பண்றாங்க. சேசிங் பண்ணி இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்லி காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா, நீங்க ஏன் அந்த இருட்டு நேரத்துல போறீங்க என்று கம்ப்ளைண்ட் பண்ண அந்த அவங்கள என்ன செய்யுது, காவல்துறை கேள்வி கேட்குது. இப்படி ஒரு அதிர்ச்சியான வீடியோ சம்பவம் காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை காட்டும் போது காவல்துறை என்ன செய்யல, குற்றவாளியை எப்படி எல்லாம் பிடிக்கணும், குற்றவாளியை எப்படி தப்பிக்காம இருக்கணுங்கிற அந்த சிந்தனை இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் என்ன செய்யுது, கேள்வி எழுப்புது. இதே தான் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன செஞ்சு சொன்னா, நீங்க இரவு நேரத்துல போனீங்க அப்படிங்கிற மாதிரி சில இந்த ஊடகத்துல இருக்கக்கூடியவங்க கேட்டாங்க. அதே மாதிரியான இது என்ன செய்யறாங்கன்னா இந்த இதுலயும் கேட்கறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அவங்க என்ன செய்யல, எஃப்ஐஆர் பதிவு செய்யல. சிஎஸ்ஆர் தான் என்ன செஞ்சிருக்காங்க, புகாரா தான் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. தவிர முதல் தகவல் அறிக்கையை என்ன செய்யல, அவங்க பதிவு செய்யல. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. பட்ட பகல ஒரு இரவுல ஒரு சினிமால நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சி. நம்ம அந்த நிகழ்ச்சி அந்த இதை பாக்குறப்போலாம் சினிமா திட்டிக்கிற அளவுல ஒரு கிரைம் என்ன செய்யுது, நடக்குது. அந்த அளவுக்கு நடந்தும் என்ன செய்யல, எஃப்ஐஆர் பதிவு செய்யல. யாருக்கு இந்த காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கிறது நமக்கு தெரியல. யூடியூப்ல ஆளுங்கட்சி பேசுறவனுக்கும், யூடியூப்ல அந்த ஒரு பாட்டி ஒரு போஸ்டர் அடிக்கிறவங்களுக்கு தான் 4 தனிப்படை வச்சு தேடணும். தவிர மற்றபடி இது போன்ற கிரைமுக்கெல்லாம் என்ன செய்யப்படாது, சிஎஸ்ஆர் மட்டும் தான் பதிவு செய்யும் என்று நாம நினைக்கிறோம்ல. இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நடந்து கொண்டிருக்க வேண்டிய நேரத்துல இதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, 25ஆம் தேதி நடந்த சம்பவத்தை இது வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல, இதுக்கான ஆக்ஷன் இல்லைன்னு சொல்லி அங்க எதிர்கட்சிகளா இருக்கக்கூடிய ஏடிஎம்கே ஐடி விங்ல என்ன செய்யப்படுது, முதல்ல எதுங்க ஷேர் ஆகுதுன்னு சொன்னா ஏடிஎம்கே ஐடி விங்ல இந்த வீடியோ ஷேர் பண்றாங்க. ஷேர் பண்ண வேகத்துக்கு ஒட்டுமொத்தமாக அடுத்தடுத்த பார்ட்டிஸ் என்ன செய்யறாங்க, இதுக்கான கேள்வி எழுப்புறாங்க. மீடியாக்கள் சம்பந்தமான கேள்வி எழுப்புது. இப்படி ஒரு கேள்விகள் எழுப்பக்கூடிய ஒரு நேரத்துல இந்த சம்பவம் உண்மையா பொய்யா, இந்த சம்பவம் அப்படி என்ன நடந்திருக்கும் என்ற மக்கள்லாம் அதிர்ச்சியாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு டிஎம்கே சார்ந்த ஐடி விங்ல இருந்து சில பதில்கள் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. இது பழைய செய்தி. இது பழைய செய்தி. ஆல்ரெடி காணத்தூர்ல அவங்க 2 பேர், அந்த பெண் தரப்பினரும் அந்த பொறுக்கிகளும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க காரை இடிச்சிருக்காங்க. காரை இடிச்சதுனால துரத்திட்டு வந்திருக்காங்க. காவல்துறை இடத்துல மறுநாளே காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன செய்யப்பட்டுச்சு, அவங்க அந்த மேலே சம்பவத்தை முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த ஐடி விங் பரப்பக்கூடிய நேரத்துல அதே செய்தியா வருது முந்தி கொண்டு. என்னடா என்ன நடந்திருக்கு. அப்ப இந்த சம்பவம் நடக்குதா. இது நடந்த பிறகு காவல்துறை இடத்திலையும் பத்திரிகை செய்தி ஒன்று கொடுப்பாங்களே, காவல்துறை இடத்திலையும் அந்த பெண்ணுடைய, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் என்ன செய்யறாங்க, பேட்டி ஒன்று எடுக்கிறாங்க. நாங்கள் அந்த காரை என்ன செய்யல, இடிக்கவே இல்லை. அவர்கள் எங்களை
ஒரு இதாத்தான் துரத்திட்டு வந்தாங்க, எங்களை வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் பண்றதா தான் துரத்திட்டு வந்தாங்கிற மாதிரியான என்ன செய்யறாங்க, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. காவல்துறை என்ன செய்யுது, அந்த பெண் தரப்பினர் இருந்து காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணல, எங்க காரை இடிக்கலன்னு அந்த பெண் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்குது, காவல்துறையுடைய பத்திரிகை செய்தியும் சொல்லியிருக்கு. நீ ஏன் முந்தி கொண்டு போய் இந்த ஐடி ஏன் முந்தி கொண்டு போய் இது போன்ற அவதூறு பிரச்சாரத்தை, அதாவது அங்க வந்து என்ன செய்யறாங்க, எதிர்கட்சிகள்லாம் கொடி கட்டிய அந்த கார் என்பது, திமுக கொடி கட்டிய அந்த கார் என்பது தப்பு செய்யறதுக்கு லைசன்ஸா என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறாங்க. முழுக்க முழுக்க ஞானசேகரன் வந்து திமுகவுடைய எல்லா ப்ரோக்ராமுக்கும் கலந்துருக்கிறாரு, திமுகவுடைய எல்லா விஷயத்திலையும் அந்த அமைச்சர் மா சுப்பிரமணியோட இருந்திருக்கிறாரு, உதயநிதியோட இருந்திருக்கிறாரு. அப்ப இது போன்று தொடர்ந்து நடக்கிறத, தொடர்ந்து நடக்கிறதுக்காக என்பதற்காக வேண்டி ஒரு விஷயம் சம்பவம் நடந்தும் அதை மறைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க எப்படிப்பட்டவர்கள்? உங்கள் வீட்டுல உங்கள் வீட்டு பெண்களுக்கு இப்படி நடந்திருந்துன்னு சொன்னால் நீங்கள் இப்படித்தான் நடந்திருப்பீங்களா? இப்படித்தான் மறைப்பீர்களா? தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படணுமா இல்லையா? உங்க முதலமைச்சர் வந்து தேர்தலுக்கு முன்னாடி என்ன வார்த்தை பேசினாரு, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும் சொன்னாரா இல்லையா? இப்ப அந்த கட்சி கூட இருந்தா இருக்கட்டும்ங்க, தன்னுடைய கட்சியில இந்த மாதிரி ஒரு அயோக்கியன் இருக்கிறான், இந்த மாதிரி பொறுக்கி இருந்தா தூக்கி எரிஞ்சிட்டு இது போன்ற இருக்கிறான், நாங்க நடவடிக்கை எடுத்துறோம் சொல்றது புரியுதா? அவனை காப்பாற்ற, அந்த குற்றவாளி காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யறாங்க. அந்த சம்பவம் நடந்ததுன்னா அவங்க அதிர்ச்சியா இல்ல, இது போன்ற தமிழ்நாடு மாறிவிட்டதே என்ற அந்த ஒரு கவலை எல்லாம் கிடையாது. தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமா இருந்துட்டு போட்டான். செய்யறவன் யாரு, செஞ்சவன் வந்து எந்த மாதிரி இருக்கிறான், அவனை எப்படியெல்லாம் வந்து நம்ம காப்பாத்துறதுக்காக வேண்டி எழுதணும், எப்படிலாம் காப்பாத்துறதுக்காண்டி சிந்திக்கணும், இப்படித்தான் இன்னைக்கு சிந்திச்சுட்டு இருக்காங்க சில ஐடிவிங்கள். அப்ப இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய என்னடா இது தவறு நடக்குது. எந்த கட்சியா இருந்துட்டு போட்டுங்க, அவன் எந்த கட்சியா இருந்துட்டோம், அவனை அடையாளப்படுத்தி இவன் அதை நீங்க உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு யாருக்கு இருக்குது? திமுக கொடியோடு ஒருத்தன் வந்திருக்கிறான். அப்ப திமுக சார்ந்தவர் என்ன செஞ்சிருக்கணும், ஏன்னா ஒண்ணு பொய்யான, அது எங்க ஆள் இல்ல, அது வேற யாரோ ஒருத்தவங்க வந்து தப்பாக பயன்படுத்துறான்னு சொல்றீங்க. அப்ப அந்த நபரை கண்டுபிடிக்கிறதுக்கு தீவிரமாக இறங்கக்கூடிய வேலை யாருக்கு இருக்கிறது? நீங்க வந்து இந்த சமூக ஊடகத்துல என்ன செய்றீங்க, இது ஃபேக் நியூஸ்ங்கிறதுக்காக வேண்டி சில ஆட்களை நியமிச்சிருக்கீங்க, ஃபேக் செய்தின்னு. அப்ப அதுக்கு சில சம்பளத்தை கொடுத்து அதுக்கு ஆட்கள் நியமிச்சு இது சில செய்திகள்லாம் திமுக மீது பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க, எங்களுடைய கட்சிகள் வந்து அவமதிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க, ஒரு ஆளை செஞ்சு ஒரு இது பண்றீங்க. அப்ப இது போன்ற ஃபேக்ட் செக் பண்றதுக்கு மிக முக்கியமாக தமிழ்நாடு காவல்துறை தாண்டி இந்த கட்சி கூடிய எங்க கட்சி கூடிய கலங்கத்தை உண்டாக்கிட்டாங்கிறதுக்காக வேண்டி நீங்க தாங்க முனைப்பா நிக்கணும். நாங்க கண்டுபிடிச்சு உண்மையை சொல்லுவோங்கிறதுல நீங்க தாங்க ஆர்வமா இருக்கணும். அதை விட்டுட்டு இது பொய், அது காவல்துறை இடத்துல எந்த ஒரு விளக்கமும் வரல, பாதிக்கப்பட்டு பெண்கள் வரல, இவங்க எதுமோ சிபிஐ மாதிரி, இவங்க எதுமோ வந்து உளவுத்துறை மாதிரி சில தகவல்கள் வந்து சொல்லுவது என்பது அது பெரிய ஒரு இதா இருக்கு. அப்ப என்ன தப்பு செஞ்சாலும் அதற்கு முன்னாடி ப்ரிப்பரேஷனா நியாயப்படுத்துறதுக்காக வேண்டி சில டீம் வச்சு நியாயப்படுத்துவீங்களா? இதுல மீடியால வருது தாங்க, இதுதான் வெக்கக்கேடா இருக்குது. இது மீடியால இந்த செய்தி பரப்பு வருது. சில இந்த விஷயத்துல நீங்க சொல்றீங்களா காரை இடிச்சிட்டு வந்தாண்டு, அப்ப காரை இடிச்சிட்டு வந்தவன் வீடு வரைக்கும் வந்து விட்டு ஏன் ஓடணும்? இப்ப காரை இடிச்சு விட்டு வந்தன் காரணத்துக்காக வேண்டி சேஸ் செய்யணுமா, பின்னாடி முன்னாடி மறைக்கணுமாங்கிற அது ஒரு கேள்வி. காரை அவன் மேல நியாயம் இருக்குது, அவன் காரை இடிச்சுட்டான், காருக்கான வேண்டி என்ன செய்யறான், சில பணத்தை எதிர்பார்த்து தான் வரான், காரை இடிச்சுட்டா நான் செலவு செய்யணுங்கிற பணத்தை எதிர்பார்த்து தான் வரான்னு வச்சுங்க. வீடு வரைக்கும் வந்துட்டு தம் மீது நியாயம் இருக்குது, காரை இடிச்சிருக்கேன், வீட்டுல உள்ள ஆட்கள் முடி பேச வேண்டியதானங்க, ஏன் கிடிச்சிட்டு இப்படி உடையாந்துருக்காங்க, இதை நாங்க தொத்திட்டு வரணும் பேச வேண்டியதாங்க, ஏன் வீட்டுல உள்ள ஆட்கள் எல்லாம் பார்த்துட்டு ஏன் ஓடுனா? அப்ப தப்பு அவனிடத்துல இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுதானே செய்யறான், வீடு வரைக்கும் வந்துட்டு ஓடி இருக்கான். அப்ப இது ஒண்ணு விஷயம். ஒருவேளை காரே இடிச்சிருக்காங்க, காரை இடிச்சுட்டு தான் சென்றாங்க, அதுக்காக முன்னாடி பின்னாடி மறப்பியா? யார் உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? அப்ப இதையும் நியாயப்படுத்துறாங்க. காரை இடிச்சிட்டு போயிட்டான், அவனாலதான் முன்னாடி பின்னாடி மறைக்கிறான், அதுக்கு உன் வீட்டுல உள்ள மறைச்ச நீங்க சும்மா இருப்பியா? காரை இடிச்சானா அதுக்கு என்ன செய்ய, காவல்துறையிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணு, இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸ் கிளியர் பண்ணு, அதுக்கு முன்னாடி பின்னாடி மறைச்சு நீ உள்ள இருக்கவங்க பேங்க் கட்டுவியா, கிளைம் பண்ணுவியா? இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கிளம்புனா என்ன ஆகும்? அப்ப எதுக்கு வந்து சட்டம் இருக்கிறது, அது எதுக்கு காவல்துறை இருக்கிறது? அப்ப இதை எப்படி நீ நியாயப்படுத்துவ? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. இது போன்ற ஒரு விஷயங்கள்லாம் வந்து இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி நடந்து ஒரு மாதம் கூட ஆகல, அதோட விமர்சனங்கள்லாம் இன்னும் தாக்கம் இருந்து கொண்டிருக்குது. அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குது பாத்தீங்களா? சம்பவத்துல முட்டுக்காட்டுல நடந்த விஷயத்துக்கு இவங்க முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. இதே பெரிய கேவலமான ஒரு முட்டு இருக்குமா, கேவலமான ஒரு செயல் இருக்குமா இந்த விஷயத்துக்கு முட்டு கொடுக்கறதுக்கு? அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கு முட்டு கொடுக்கிறார்கள். இதுல வேற முதல்வர் அவர்கள் வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் முடிஞ்ச பிறகு சட்டமன்றத்துல பேசுகிறார்கள். பெண்களை பின்தொடர்ந்து வந்து சொன்னால் அவர்களுக்கு என்ன செய்யணும், கடுமையான தண்டனை இந்த ஆட்சியில கொடுப்போம். என்ன நடவடிக்கை இருக்கிறது? எஃப்ஐஆரே பதிவு செய்யலையே. இந்த செய்திய பெருசா ஊடகங்கள் விவாதிக்கணும், எதிர்கட்சிகள் சமூக ஊடகத்தை விவாதிக்கணும், ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும், ஒரு போராட்டம் நடத்தணும், அப்படியெல்லாம் வந்தா தான் அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கும்னு சொன்னா அப்புறம் எதற்கு, என்னத்துக்கு சட்டம், என்னத்துக்கு அரசாங்கம்?
எதுக்கு காவல்துறை? காவல்துறை மீது நான் முழுமையான குறை சொல்லிட முடியாது. ஏன்னு சொன்னா ஒரு கட்சி கொடியை தூக்கிக்கிட்டு ஒரு கட்சி கொடியை வந்து கார்ல மாட்டிக்கிட்டோ பாக்கெட்ல மாட்டிக்கிட்டு போனான்னு சொன்னா காவல்துறை என்ன செய்யறாங்க? காவல்துறை அச்சப்படுறாங்க. ஏன்னு சொன்னாச்சுங்களேன், அதை வச்சு காவல்துறை மாட்டுறானுங்க. என்னைய எத்தனை சம்பவம் பார்த்திருக்கோம், எத்தனை வீடியோ பார்த்திருக்கோம். நான் யார் தெரியுமா? உதயநிதியோட லிங்க்ல இருக்கிறேன் நானு. என்னடா லிங்க்ல இருக்கு நீ? இப்ப இந்த மாதிரி சம்பவம் கடந்த காலத்துல நடந்துச்சா இல்லையா? கனிமொழி அக்கா வந்து எனக்கு சொந்தக்காரங்க, உதயநிதி வந்து எங்களுக்கு நெருக்கப்பட்டவர் என்று பேசினா இல்லையா? அரசியல்வாதிகளுடைய பின்புலமும் அரசியல் கட்சிகளுடைய பின்புலம் வைத்துக் கொண்டு இந்த குற்ற செயல் ஈடுபடுறவர்களுக்கு இலகுவா இருக்குதா இல்லையா? அதுக்குதான் எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார்கள், திமுக என்ன தவறு செய்யக்கூடிய அந்த கொடி என்பது லைசன்ஸா? அப்ப இந்த மாதிரி விஷயங்களுக்கு காவல்துறையா இருக்கட்டும், தமிழ்நாடு அரசா இருக்கட்டும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த சம்பவங்கள் தொடர்ந்துச்சு சொன்னா இதுக்கே நடவடிக்கை எடுக்கல. நீங்க என்ன செய்றீங்க? சமூக வலைதளங்களை எதிர்கட்சியை நோக்கி கேள்வி எழுப்புறவங்களுக்கும் ஒரு பாட்டி, வயசான பாட்டியை வந்து ஒரு ஸ்டாலின் புகைப்படத்தை வந்து அடிச்சுட்டார் என்பதுக்காக வேண்டி அவர்கள் 4 தனிப்படை வைத்து தேடுகிறவர்களுக்கு தான் நீங்கள் மிகப்பெரிய அளவுல காவல்துறையை பயன்படுத்துறீங்களே தவிர இது போன்ற குற்ற பின்னணிகளுக்கு குற்ற செயல் ஈடுபட்டவர்களுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது? அண்ணா யூனிவர்சிட்டிலேயே ஒண்ணுமே இல்லையே. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப இது போன்ற யார் அந்த சார், யார் அந்த கார், அடுத்து ஒவ்வொரு கேள்வியா வரும், ஒவ்வொரு சம்பவங்களா வரும். இதுக்கு பின்னாடி, இந்த காருக்கு பின்னாடி யார் இருக்கிறா? இந்த கார் யாருடையது? அப்ப திமுகவுடைய கொடி கட்டிட்டு வந்திருக்கிறாங்களே, இந்த கார் யாருடையதா இருக்கும்? என்ன விசாரணை நடக்க போகுது? என்ன ஒரு நடவடிக்கை எடுப்பீங்க? அப்ப இந்த கேள்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். அப்ப இதுக்கான முற்றுப்புள்ளி யாருக்கு என்று சொன்னா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்து இது செய்தது யார்? இது போன்ற சம்பவம் நடந்துட்டு சொன்னா கடுமையான நடவடிக்கை நீங்க என்ன எடுப்பீர்கள் என்பதை மக்களுக்கு காட்டினால் மட்டும்தான் இது போன்ற குற்றங்கள் குறையும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறோம்.